யூஸ்வலாக அபிஷேக் சர்மா நம்ம அந்த சிக்ஸஸ் பற்றி பேசுவோம். இந்த பர்டிகுலர் இன்னிங்ஸ் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம் அந்த சிக்ஸஸ்லாம் தாண்டி அவருடைய அந்த பெர்சன்டேஜ் பிளே. இப்போ நம்ம சொன்னோம்ல இந்த பெர்சன்டேஜ், அதை அவர் க்ளீனாக கால்குலேட் பண்ணிட்டாரு. எப்போல்லாம் வந்து சான்ஸ் அவர் எடுக்கணும்னு நினைக்கிறாரோ, அதை விட ரொம்ப முக்கியமாக எப்போல்லாம் அவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்காரோ, பால் கரெக்டாக இந்த ஆர்க்கில் லேண்ட் ஆகுதோ அப்போல்லாம் சூப்பராக அடிச்சிடறாரு. அப்படி இல்லைன்னா ஃபீல்டர் இல்லாத இடமா பார்த்து 30 yard சர்க்கிளில் ஃபீல்டர் உள்ளே இருக்காரு, பவுண்டரி லைன் இல்லை அப்படின்னா தலைக்கு மேலே தூக்கி அடிக்கிறாரு. இல்லைனா வந்து க்ளீனாக தட்டி ஒரு சிங்கிள் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ரொட்டேட் பண்ணி ஆடுறாரு. இந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, நீங்கள் வந்து சில நேரம் என்ன பண்ணணும்னா, எனக்கு இந்த ஷாட் ஆடினா 20% சான்ஸ் தான் இருக்குது அவுட் ஆகிறதுக்கு, 30% சான்ஸ் தான் இருக்குது அவுட் ஆகிறதுக்கு, ஆனால் என்னால் 6 அடிக்க முடியாது, பவுண்டரி கிடைக்க வாய்ப்பு இருக்குது, 4 கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த கேல்குலேஷன் நீங்கள் மைண்டில் பண்ணணும். இப்போ நான் வந்து ரிஸ்க் எடுக்கல, ஆனால் ரிஸ்க் எடுக்காமல் இந்த இடத்துல ஒரு பவுண்டரி கிடைக்குது, ஓகே நான் அப்போனா ஃபீல்டர் தலைக்கு மேலே அடிச்சிட்டா எனக்கு வந்து இந்த இடத்துல ஒரு பவுண்டரி கிடச்சிரும் அப்படின்னு யோசிச்சு ஆடுற ஒரு இடம் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு இப்போ வந்து அபிஷேக் சர்மா வந்துட்டார். அந்த மெச்சூரிட்டி இப்போ அபிஷேக் சர்மா இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த விஷயம் பெர்சன்டேஜ் பிளே அப்படின்றது ஒரு புது ஆஸ்பெக்ட் ஆஃப் அபிஷேக் சர்மாஸ் கேம். அவர் வந்து புதுசாக அன்லாக் பண்ணியிருக்காரு இந்த ஆஸ்பெக்டை. இது அவருக்கு இன்னும் அதிகமாக உதவும்.